குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜூன் 20, 2025 வெள்ளிக்கிழமை என்ன கண்டவர்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். PDF வந்து வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்ததாக வந்து இது நம்ம அடிக்கடி பார்த்தது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சமூக வலைதளத்தை வந்து பார்த்திங்கன்னா 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த தடை செய்யும் முடிவை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் அரசு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஒன்றில் நடைபெற்ற கொலை நிகழ்வின் அதிர்வலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 18 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை பேன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்து வங்கிகளில் இந்தியர்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா மும்மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்து வங்கிகளில் இந்தியர்களின் பணம் கடந்த 2024ஆம் ஆண்டில் முந்தைய ஆண்டை விட மும்மடங்காக 37,600 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் அதிக பணம் வைத்துள்ள வெளிநாடுகளின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 48வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிருக்குது. முந்தைய 2023ஆம் ஆண்டில் 67வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 48வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டன் தான். அடுத்தது, அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. இந்தியாவில் உற்பத்தித்துறை சார்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா 11.90% இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொழில்துறை உற்பத்தி சார்ந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டு பங்கு வந்து பார்த்திங்கன்னா 11.90. ஓகேங்களா? அதாவது 12% கிட்ட இருக்குது. 12% வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அடுத்தது, UPSC தேர்வில் தகுதி பெறும் இறுதி பட்டியலில் இடம் பிடிக்காத தேர்வுகளுக்கு பணி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசு பணியாளர், அதாவது நீங்கள் UPSC, IAS, IPS எக்ஸாம்லாம் எழுதுங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லிஸ்ட் விடுவாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இந்த டெம்பரரி போஸ்டிங்கு அப்படி இல்லைனா அந்த முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அங்கே ஆளுங்க தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி வந்து அவங்களை எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வராங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் ஆட்கள் தேவைப்படும் போது அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த UPSC புதிய வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி வச்சுக்கணும். இப்போ UPSCயில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ லிஸ்ட்டில் தான் பேர் வரல, எல்லாத்துலேயும் குவாலிஃபை ஆகிருக்காரு அப்படின்னா அவங்கள வந்து தனித்தனியாக லிஸ்ட் விடுவாங்க. இல்லை தேவையானவங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனங்களை டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ரேஷன் சிந்து. ஓகேங்களா? ஈரானிலிருந்து 110 இந்திய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரானிலிருந்து முதல் கட்டமாக மீட்கப்பட்ட இந்திய மாணவர்கள் 110 பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லிக்கு வந்துட்டாங்க. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க ஆப்ரேஷன் சிந்து அப்படின்ற சிறப்பு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது ஈரானில் இருக்க இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை. ஓகேங்களா? அடுத்தது, 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிப்பு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தொடங்கியிருக்கு. நாட்டின் விமானப்படை திறனை மேம்படுத்தும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதிரி நாட்டின் கண்காணிப்பு அமைப்பில் தென்படாமல் சென்று தாக்கும் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கும் பணி வந்தது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த ரக 5ஆம் தலைமுறை, அதாவது ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரக போர் விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் விமானங்கள் தயாரிக்க வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தில்லி, சென்னை IITகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் பெற்றிருக்கு. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தில்லி, மும்பை, சென்னை IITகள் முதல் 200 இடங்கள் பெற்றுள்ளன. ஓகேங்களா? சென்னை IIT கடந்த ஆண்டு 227வது இடத்துலேருந்து 180வது இடத்துக்கு முன்னேறிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 இடங்களில் அமெரிக்க, பிரிட்டன் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா? 106 நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள இந்த தரவரிசை பட்டியலில் முதல் 5 இடங்களை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம்போல் அமெரிக்காவுடைய 3 நிறுவனங்களும் பிரிட்டனைச் சேர்ந்த 2 நிறுவனங்களும் தான் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 54 கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த பட்டியலில்
அமெரிக்கா 192 நிறுவனங்கள் இடம்பெற்று உலக முதலிடத்தில் இருக்குது. பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா 90 நிறுவனங்கள் பெற்றிருக்கு 2ஆம் இடம். சீனா வந்து 72 பெற்றிருக்கு 3ஆம் இடம். இந்தியா 54 பெற்று 4ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா 123வது தரவரிசையுடன் தில்லி ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை வைக்கிறது. இந்தியாவில் முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தில்லி ஐஐடி 123வது இடத்துல. கடந்த 2 ஆண்டுகள் தரவரிசையிலேருந்து தில்லி ஐஐடி 54 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிருக்கு. சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா 227வது இடத்துலேருந்து 180வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. ஓகேங்களா, தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 383வது இடத்துலேருந்து 465வது இடத்துக்கு சருங்கி இருக்குது. ஓகேங்களா, ஓகே, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க, சும்மா நோட் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் தில்லி ஐஐடி, சென்னை ஐஐடி இங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் ஹெச்ஐவி நுண்கிருமியை 99.9% பாதுகாப்பு வழங்கும் புரட்சிகர ஊசி மருந்துக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் ஒழுங்காற்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹெச்ஐவி தொற்றிலிருந்து 99.9% பாதுகாப்பு வழங்கும் லெனாசபிவிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லெனாசபிவிர் அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த லெனாசபிவிர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை செலுத்தி கொண்டால் போதும். எனவே எய்ட்ஸ் நோயை ஒழிப்பதில் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமான அறிமுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தினசரி அவங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்க, அதாவது எய்ட்ஸ் ஹெச்ஐவி தொற்று நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா தினசரி மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களோட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மருந்து ஆண்டுக்கு 2 முறை எடுத்தால் போதும் அப்படின்ற அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெனாசபிவிர் அப்படின்ற மருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பையில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தன நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.